முன்பொரு காலத்தில் மன்னர் அரிமர்தன பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தான். அப்பொழுது மாணிக்கவாசகர் அழைத்து வந்த குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறியது. எனவே கோபமடைந்த வைகை ஆற்றில் கொதிக்கும் மணலில் நிற்க வைத்தான். அப்பொழுது இறைவனின் திருவருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் மதுரை அழியும் அபாயம் ஏற்பட்டது. எனவே வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான். மதுரை நகரில் வசித்து வந்த பிட்டுவிற்கும் மூதாட்டி வந்திக்கு குழந்தைகள் இல்லை. எனவே வைகை கரையை வலுப்படுத்த யாரை அனுப்புவது என்று மூதாட்டி யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அடியவருக்கு அருளும் இறைவன் வந்திக்கு அருள் செய்ய எண்ணி அதன்படி அவராட்டியிடம் கூலியாக பிட்டை பெற்றுக் கொண்டார். இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு சென்றார். அங்கு அவர் நீரில் விளையாடி கொண்டிருந்ததால் காவலர்கள் இறைவனின் முதுகில் தங்கப் பிரம்பால் ஓங்கி அடித்தார்கள். அப்பொழுது இறைவன் மீது பட்ட பிரம்பு அடி மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதும் விழுந்தது. அதன் பிறகு மாயமான இறைவன் வானத்தில் மீண்டும் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் புரிந்து அவளை வானுலகம் அழைத்து சென்றார். சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை கண்ட மன்னன் மாணிக்கவாசகர் பெருமானை சிறையிலிருந்து விடுவித்தார்.